புலம்பெயர்ந்த உறவுகளே வணக்கம். ஒளியிழந்த தேசமாய் காட்சி தந்த எம் பூமி இன்று மாறி வருகிறது. வானுயர கட்டிடங்கள் நிமிர்கின்றன. தண்டவாளங்களில் தொடருந்துகள் வலம் பெறுகிறது. பூட்டப்பட்ட பாதைகள் எல்லாம் புதிய மெருகுடன் விழுகின்றன. ஆனால் எம் வாழ்வை பலப்படுத்த நினைத்தவர்களை, எமக்காக தம் வாழ்வை தொலைத்தவர்களை நாம் மறந்து விட்டோமா உறவுகள்? இந்த நேரம் எங்களை பார்த்துட்டு சல்ஃபர் அடிச்சவங்க சரத்தை அறுத்து விட்டாங்கன்னா இப்போ எங்களை பார்த்துட்டு கேவலம் நான் கைக்கிற உறவுகளே, உங்களுக்காக, எங்களுக்காக, எம் இனத்திற்காக தம் வாழ்வை தந்தவர்களின் வாழ்வை பலப்படுத்துவோம். மாறி அழகே மன்னாரின் நிலமே, மேகத்திரளே, அலை மோதும் கடலே, நாங்கள் பச்சை வயலே, பனங்கடல் வெளியே. வயதினில் வாசம் மலரிங்கு தீயில் எரிந்திடுமோ, எங்கள் வாசல் முழுவதும் சோகம் எரித்திடும் பாயில் சரிந்திடுமோ. பச்சை வயலே எனக்கு இப்போ 43. தொழில் வந்து எனக்கு ஆளும் மேலாதானே என்ன தொழிலை செய்கிறது. இப்போ மீன் வியாபாரம் தான் செய்கிறேன். என்ன செய்கிற பிள்ளைகளை வளர்க்குறவங்களா செய்யத்தானே மனசேரி. அவங்க இந்த கூலி வேலையில் அதுகளுக்கு தான் போகிறோம். எதிர்கால திட்டம் என்ன, அந்த பிள்ளைகளையும் படிப்பிச்சு தொழிலை செய்து தான் பிள்ளைகளையும் படிப்பிச்சு அதில் ஆளாக்கணும். பேர் வருமானம் நம்பி இப்போ பெரிய அளவில் என்ன பெரிய அளவில் ஒரு 300 400 கஷ்டம்தான். என்ன கஷ்டம்தான், நிலப்பாடு சரியான கஷ்டம். அதாவது பிள்ளைகள படிப்பு செலவுகள் அதுகள்
எல்லாம் பெரிய கஷ்டம். இப்போ மாய் சமாளித்து கொண்டு போகிறோம். என்ன உணர்வோட போனீங்க? போக தம்பி நல்ல எண்ணத்தோடு தான் போனது. என்ன எண்ணம்? என்ன எண்ணம், எங்களுக்கு நல்ல ஒரு பிடிவு கிடைக்கணும், நல்ல மாதிரி நாங்கள் இருக்கணும் அப்படின்னு. என்ன விளக்கிட்டு வந்து விளத்திட்டு வந்த பிரச்சனை என்ன காரணம்னா, அவங்கள காலஞ்செண்டு போச்சு. நான் கனகாலம் இருந்தது. பிறகு நான் எங்களோட அம்மா அப்பாவும் இருந்தது. அம்மா இப்போ அவையும் பார்க்குறதுக்கு ஆக்கள் இல்லை. அப்போ கஷ்டத்தால் தான் பிறகு அவைகிட்ட தான் காய்ச்சி இப்போ அவையாக தான் விட்டது. பிறகு இருந்து பிறகு கல்யாணம் இருந்தால் கல்யாணம் செஞ்சு பிறகு திரும்ப மீள சேர்த்தவங்க 2008. அப்போ நான் என்னதுக்காண்டி கல்யாணம் கட்டி மனசு இருக்கு, பிள்ளை இருக்கு, உண்மையாக உணர்வோடையா போனீங்க? என்ன உணர்வோட போனீங்க? இனி நாங்கள் இருந்த எண்ணெய்றதுன்னு தான் போனோம். ஏதோ ஒன்று செய்யும். அந்த இப்போ என்ன நினைக்கிறீங்க? அந்த உணர்வுகள் வந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, காலெல்லாம் இருக்கு. நாங்கள் இனி என்ன அவையும் இல்லை ஆக்கள். இப்போ நாங்கள் எண்ணெய்றது அரசாங்கத்தோட தான் போய் வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு கவலையா இல்லையா? கவலை தான், மனதுக்கு சரியான கவலையும் பழைய இதுகள் நினைக்கிற கவலை வந்து. இப்போ ஒரு தொழில் வாய்ப்புகள் அநேகமாக இருந்தது. ஒரு இல்லாதவனுக்கும் தொழில் வாய்ப்பு ஏதோ ஒரு வழிக ரீதியில் இயக்கம் கொடுத்து கொண்டு இருந்தது. இப்போ அதே கட்டத்தில் இப்போ இதுக்கு வந்து அந்தளவுக்கு எந்த தொழிலும் செய்யக்கூடிய மாதிரி ஒரு ஏழாண்டு பார்க்குறது இல்லை. அப்படி கட்ட நிலப்பாடு தான் போயிட்டு செய்ய. நான் ஒன்றும் பயப்படலை. எனக்கு பயம் உண்டு, பயம் இல்லை. உண்மையான நிலப்பாடு தான். பார்வையில் தான் சரியான மோசமாக தான் இருக்குது. மோசமானு சொன்னால் முதல் நாங்கள் நிம்மதியாக நினைச்ச இடங்களுக்கு போகணுன்னா தொழில் வாய்ப்பு அதில் இப்போ பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பிள்ளைகளை திருப்பி வரும்னு நம்பிக்கை இல்லாத நிலப்பாட்டில் இருக்கிறோம். மெயின் சொன்னால் அப்படியான பிரச்சனையில் இருக்குது. கால கஷ்டம், பிள்ளைகள் கற்பழிப்புகள் அது இதெல்லாம் பெரும்பாலும் கூடுதலாக நடக்குது. மதுபானங்கள் அதில் படங்கள் அது அப்படி இப்படின்னு எல்லாம் இந்த சீர்கட்டு போச்சு. நிலப்பாடு பெரிய சீர்கட்டு போச்சு. என்ன செய்யலாம்? இதுக்கு என்ன இருக்கிறது? நாங்களாக ஒன்றும் செய்யலாத, அரசாங்கம் தான் முடிவு எடுக்க போகணும். அதை வரவினம் கூட்டங்கள் அது இல்லை கதைக்கணும். நான் கதைக்கணும், அது நடைமுறைப்படுத்துறது இல்லை. ஒருவரும் வந்து சந்திக்க இல்லை. இல்லை ஒருவரும் இல்லை. செய்ய ஒன்றும் எடுக்கல. நான் முயற்சி செய்கிறேன் தம்பி. அவங்கள்ட்ட பதிவுகளை கொண்டே கொடுத்தா அவங்கள்ட்ட ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா காசு எடுக்குது. அவங்களுக்கு திரிகிற அளவில் வேணாண்டு போடும். நானும் அரசாங்கத்துக்கு இதில் வந்து அந்த இது மெடிக்கல் மற்ற பேஸ் டிக்கெட் வந்த ஸ்டார்டில் இந்த இது கேட்டவங்கள இது பேங்க் புத்தகம் அதெல்லாம் கேட்டேன். அப்படின்னு நியாயமாக எல்லாம் கொடுத்து பிறகு ஒரு வருஷத்தால் திரும்பி வந்தது. திரும்பி வந்த என்னன்னு கேட்டால் மாற்றம் செய்யணுமாண்டு. பிறகு மாற்றம் செஞ்சு கொடுத்து அது அப்படியே இருக்குது. ஒரு ஒன்றும் இல்லை. ஜிஎஸ் மூலமாக தான் வந்தோம். 15,000 கொடுத்து அப்படி இதெல்லாம் மினக்கறதில் இந்த பிரயோசனம் இல்லாமல் கொடுத்து எனக்கு மனம் விட்டு போச்சுது. பிறகு ஏன் நாங்கள் சும்மா அலைஞ்சது காலு மேலே தம்பி அதோட பிள்ளைகளையும் வச்சு கூட சும்மா அவங்களோட சும்மா சீரழிஞ்சு அலைஞ்சு திரிகிறதுக்கு எனக்கு அது பெரும்பாலும் விருப்பம் இல்லை. எனக்கு ஏதோ என்ன பிச்சை எடுத்தாது பிள்ளைங்க நிலப்பாட்டில் போய் சொல்லக்கூடாது அளவெடுக்கிற நிலப்பாட்டில் இருக்குது. இல்லை அப்படி நான் போகலை தம்பி. அப்படி நினச்சி நல்ல நிலைமைக்கு பருவம் விருப்பம்லாம் போனது. காலகட்டங்கள் இப்படி போய் செஞ்சுட்டு அதுக்குன்றது.
கவலைப்படுறதான் தம்பி, யோசிக்கிறது சில நான் இப்படியெல்லாம் இருந்தேன்னா எனக்கு காலையும் காலை இப்படி இழந்து போனேன் அப்படின்னு நான் யோசித்தாலும் ஆற்றம் முறைப்பாடு விடுறது தெரியாது நிலப்பாட்டில் இருக்கு. ஆற்றம் முறைப்பாடு ஆற்றம் கொடுத்தும் அது பிரயோசனப்படுத்துகிற அளவில் இல்லை. அப்போ ஆற்றம் நாங்கள் இதுகளை எடுத்து கதைக்கே இயலாது. எனக்கு காலில் இப்படி தம் போனதுன்று நான் ஆற்ற சொல்லி அதால் என்ன பலன் எனக்கு வரும்? ஆற்ற இப்படி வந்தால் உண்மை நிலப்பாடுன்னு சொன்னால் நாங்கள் திருப்பியும் சொல்லுவோம். ஆற்ற சொல்கிறது நான் உங்களுக்கு தெரியுமாங்க இந்த போராட்டத்தில் நீங்கள் எவ்வளோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த எல்லாத்துக்கும் வெளிநாட்டில் உள்ள தமிழர் உதவியல் செய்வது கேள்விப்பட்டேன். அதை என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவைக்கு என்ன முதல் போராடுறது செஞ்சாங்கன்னா இப்போ செய்கிற விருப்பம் இல்லைன்னா மேலும் செய்யணும். இப்போ எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு அவையால் வேண்ட உதவியை செய்து உதவுமாறு நாங்கள் போராட பாதிக்கப்பட்டு யுத்தத்தில் உண்மையில் எனக்கும் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு நான் எந்த ஒரு தொழிலும் செய்ய இல்லாமல் நான் இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்புனா என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? தொழில் வாய்ப்புனா தம்பி இப்போ எனக்கு ஏதோ ஒரு வாகனம் ஒன்று இருந்தால் சைக்கிளில் ஓடுறத விட கொஞ்சம் லேசாக இருக்குன்னு தானே, அதுதான் நான் யோசிக்கிறேன். மோட்டார் சைக்கிள்கள் அப்படின்ற ஒரு அப்படி அதுதான் செய்யணும். வேறு இந்த காலகட்டத்தில் எதுவும் செய்யக்கூடிய மாதிரி ஒன்றும் இல்லை. அதுக்குரிய முதலும் எந்த கையில் இல்லை. அப்போ நான் என்ன தொழில் ஒரு கடையை போடுறேன், அதுக்குரிய முதல்கள் என்னட்ட நான் தற்போதைக்கு தான் என்ன மூளை ஏண்டதை நான் தற்போதைக்கு அதை தான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த அது இது வேறாக்கள காணி அவங்க வழக்கு போட்டிருக்கிறாங்க. அப்போ அதில் ஈடுபட்டு கொண்டிருக்குது. இன்னும் ஒழுங்காக வழக்கு கோர்த்தல் நடந்தது. இந்த தீர்ப்பு நான் இந்த எம்பிமார்கள் வரையெல்லாம் நாங்கள் கதைக்கிறோம். இந்த ரோட்டுகள் பிள்ளைகள் பள்ளிக்கூடங்கள் போய் வர்றது, இப்படி கஷ்டங்கள் துன்பங்கள், இப்போ எங்களுக்கு வீடு திட்டம் இல்லை, இப்படி நாங்களும் இப்போ 5-6 வருஷம் ஆகுது, எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்கள் கதைக்கிறாங்க. செய்யலாம்னு சொல்கிறாங்களோ செய்கிறாங்க. சிறிதான வேறது மற்றது ஏஜோ அந்த ஏஜோ வேறது. நாங்கள் இந்த காணி பிரச்சனை இடங்களில் கதைச்சிருக்கிறோம். கதைச்சும் இன்னும் அவங்க வரும் 3-4 வருஷமாக அது நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இன்னும் ஒருங்கான நிலப்பாடு ஒருக்கா போன முறை வீட்டு திட்டம் வந்துட்டுன்னு சொல்லி போமுகள்லாம் நிரப்பி எல்லாம் செய்து போட்டு பிறகு அப்படியே இருக்குது. இடங்களை துப்புராக்குங்க அப்படி எல்லாம் சொல்லி போட்டு அப்படியே இருக்கோ அது அப்படியே வச்சுட்டாங்க. அப்புறம் இப்போ அன்றைக்கு ஒருக்கா கூட்டம் ஒருக்கா வச்சு உங்களுக்கு 3வது கட்டத்தில் உங்களுக்கு வரும்பு திட்டம் அப்படின்னு ஈடுபட்டு. ஆனால் உண்மையான நிலப்பாடுகள் ஒன்று சரி வராமல் ஈடுபட்டு கொண்டு இருக்குது. மோட்டார் சைக்கிள் தம்பி இப்போ புதுசு ஊரில் அன்றைக்கு கேட்டு நான் 1.20 அப்படிங்கிற சின்ன சைக்கிள், பெரிய சைக்கிள், சின்ன சைக்கிள் அப்படி லீசிங்கில் எடுத்தால் தம்பி இப்போ கட்டது எங்களை வீட்டு செலவு போய் கொண்டு இருக்கு. இப்போ நான் லீசிங்கில் எடுத்து போட்டு லீசிங் கட்டுறதும் வீட்டு செலவு பார்க்குறேன். அப்புறம் மோட்டார் சைக்கிளையும் கொண்டு போடுவாங்க கட்டாளி. இப்போ உடன் காசுனா அப்படியே கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சிடும். இப்போ எங்களுக்கு பெரும்பாலும் பெரிய சரியான செலவு. என்ன பிள்ளைகள்கிட்ட மனசார தெரியும். இந்த 5 பிள்ளைகள் ஓயில் படிக்குதுகள், மற்றது 9 படிக்குது, மற்றது 2ஆம் ஆண்டில் 1 படிக்குது, பொடியும் நேசரி போகிறான். அப்போ சாப்பாடு செலவு, படிப்பு செலவு. இப்போ உதுகெல்லாம் நான் டீசிங்கில் எடுத்து நான் உதுகளை செய்யணுமோ டீசிங் கட்டலுமோ அரைவாசி காசு வந்தால் அப்படி நிலப்பாட்டில் தான் எடுக்கணும். வேறு என்ன செய்கிறது? எடுத்து ஏதோ மிச்சம் பிடிச்சி வல்லமையாக கட்ட பார்க்கணும். ஓ அப்படி. ஏன்னா சைக்கிள் கன தூரம் ஓடணும் தம்பி. ஓடியே எனக்கு வேணாண்டு ஓடுது சைக்கிள். ஓடி எனக்கு வேணாண்டு இப்போ 2-3 வருஷமாக இருந்து பார்த்தேன். சரி இல்லை வீட்டு குடும்ப கஷ்டமோ தாங்க இல்லாது. இப்போ என்ன இதே அது செய்வோம். சும்மா இருந்து காலையில் ஆண்டு வீட்டை இருந்தால் ஆறுதாக அவயவங்களை இழந்தவர்கள் குடும்பங்களில் தங்களுடைய
குடும்பங்களில் உழைப்பாளிகளை இழந்தவர்கள், விதவைகளாக்கப்பட்டு குழந்தைகளோடு இருக்கிறார்கள். இப்படி அவயவங்கள் இழந்தவர்கள் அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு போர் சூழலில் இருந்தவர்கள் காலை இல்லாத இருக்கிறார்கள், நடக்க முடியாத இருக்கிறார்கள். இவர்களுக்கும் அவர்களோட தங்கியிருக்கிறார்கள் என்று இருக்கிறார்கள். அப்போ அவர்களும் தங்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளக்கூடியதான வசதிகள் செய்து கொடுக்கப்படணும். விதவைகளும் அப்படித்தான் உழைப்பாளிகள் இல்லாத அவைகளுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை தாங்களாகவே தேடக்கூடியதாக உதவிடாமல் செய்ய கொடுக்கப்படணும். அதை பற்றி அரசாங்கம் எந்த விதமான திட்டங்களை கொண்டு தெரியலை எங்களுக்கு. அதை பற்றி புதிய அரசாங்கத்தை பற்றி நாங்கள் அதை பற்றியெல்லாம் கொண்டு கொடுக்கணும். எங்கள் ஒருவரையும் இப்படியாக இந்த மக்களுடைய தொகை என்ன, இப்படிப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளோ தொகையாக இருக்கிறவர்களுக்கு இந்த விதமாக இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யணும். ஒரு வாழ்வாதாரத்துக்குரிய இதை அறிவை கொடுத்து கல்வியை கொடுத்து அதுக்குரிய நிதியையும் கொடுக்க வேணும் என்ற அந்த நிலையை இவ்வளவுகளால் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர்களால் எத்தனை விதவைகள் இருக்கிறார்கள் அப்படியான போர்க்காலத்தில் தங்களுடைய கணவன் மாதிரியோ உழைப்பாளிகளோ இழந்த குடும்பங்கள் இருக்கின்றன. அதை பற்றி ஒரு தரவும் இல்லை. அங்கவீனப்பட்டவர்கள் என்று சொல்லப்படக்கூடியதாக இந்த போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் இதனை இருக்கிறார்கள். அவர்களை பற்றி தரவும் இல்லை. எங்களுக்கு தெரியாது, அது செய்ய இயலாது. இப்படி அவங்களுக்கு தரவு திரட்ட போனால் அவங்க அங்கே சிஏடி மேலே வந்து குஞ்சு அவைகளுக்கு தான் தொந்தரவு கொடுப்பாங்க. எங்களுக்கு தகவல் சொல்கிறார்கள் தான் கொடுப்பாங்க, எங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அங்கே செய்வோம். அது பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்கிற ஒரு நிலைமையில் இருக்குது. ஆனால் இருக்கிறார்கள், கனையாக மக்கள் இருக்கிறார்கள். நாங்கள் சாதாரணமாக பார்க்குறது பேசுகிறது போய் சந்திக்கிற எல்லாம் இருக்குது. அப்போ அவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த இப்படியான ஒரு உதவி செய்கிறதுக்கு திட்டமிட்டு இல்லை. ஆகவே இது வங்கள் செய்வாங்கன்னு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்க்க தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழ் மக்கள் அவர்களுக்கு நல்ல மனம் இருக்கிறது. எங்களுடைய உடன்பிறப்புகள் இப்படி நாங்கள் இங்கே நாங்கள் அதில் பார்க்கக்கூடிய வசதி எடுக்க முடியாது இருக்கிறது எங்களுக்கு ஒரு மனசை குத்தி கொண்டிருக்கிற விஷயமாக இருக்கிறன்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறவர்கள். ஆகவே அவர்கள் இப்படியான ஒரு உதவி செய்கிறதுக்கு நம்பிக்கையான இடத்துல அந்த உதவிகளை சேர்க்க வச்சு நம்பிக்கையாக அவர் அந்த உண்மையாக தேவைப்படுறவர்களுக்கு அதை போகக்கூடியதான ஒழுங்குகளை செய்தலை ஈடுபடுவாங்க. Bye.